ரிஷபராசி நேயர்களை இந்த வார ராசி பலன்கள் திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நம்ம பார்த்தோன்னே ஒரு சிறிய தவறு பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையில கொண்டு விட்டுரும். ரிஷபராசி கவனமா இருங்க. ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி, கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி, கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களுடைய சில பொறுமையை கையாண்டுக்கோங்க. அன்எக்ஸ்பெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டி, பணம், வேலை, ப்ராப்பர்ட்டி, சில விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நார்மலாக இருந்தால் கூட ஒர்க்கு, ஃபேமிலி, லவ் எல்லாமே கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கும். ஒரு மைனர் டென்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கலாம். ஸோ இது ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயத்துலேருந்து கவனமாக இருங்க. உங்களுக்கு பாசிட்டிவான சில விஷயங்கள் சொல்கிறேன். ஆஃபீஸ் கொலீக்ஸோட சப்போர்ட்ஸ் நிறையா இருக்கும். பெண்டிங் பேமெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக ரிட்டர்ன் வரும். பிஸ்னஸ் ப்ராஃபிட்லாம் மீடியம் டு ஹையாக இருக்கும். நியூ கிளைண்ட்ஸ் அப்ரோச்லாம் சக்ஸஸ்ஃபுல் சான்சஸ் நிறையா இருக்கும். நெகட்டிவ் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மால் டிலேஸ் இன் பேங்க் டாக்குமெண்ட்ஸ், ஓவர் கான்ஃபிடன்ஸ் இன் பிஸ்னஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் பிஸ்னஸில் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காதீங்க, மீடியம் கான்ஃபிடென்ட்டாகவே இருக்கும். உங்களுக்கு அதுவே நல்லா உங்களுக்கு கை கொடுக்கும். குடும்பம், திருமணம், காதல், ஸ்பௌஸ் பார்ட்னர் அண்டர்ஸ்டாண்டிங் இன்க்ரீஸாக இருக்கும். ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். லவர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா மீட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸ்மால் ஆர்கியூமெண்ட்ஸ், பேஷன்ஸ் ரிக்வயர்டு. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பேசுங்க. சொத்து, வீடு, பயணம், ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் சக்சஸ் பின் வீக். ஸோ அதே போல் ட்ராவல் சேஃப் இன் டைமிங் ப்ராப்பர், கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். மைனர் எக்ஸ்பென்சிவ் இன்க்ரீஸ் வில் பாசிபிள், கொஞ்சம் அதிகமான சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதே போல் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்கும். சயின்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் அச்சீவ் குட்டாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்டடி, படிக்கிற விஷயங்களில் இன்னும் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணினா இன்னும் சிறப்பு. நீதிமன்ற விஷயங்கள், சட்டம் சம்பந்தமான சில விஷயங்கள் எடுத்துக்கும்போது கோர்ட் லீகல் இஷ்யூலாம் பாசிட்டிவ் டர்னாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். டாக்குமெண்ட் சப்மிஷன், வெரிஃபிகேஷன் சக்ஸஸ் பை Thursday, வியாழக்கிழமைக்கு சில விஷயங்களும் சக்ஸஸ் ஆகும். அதிர்ஷ்ட எச்சரிக்கை, ரொம்ப அதிர்ஷ்டமான சில எச்சரிக்கை மற்றும் ஒரு சில விஷயங்கள். டூ வீலரில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் போகலாம். நீங்கள் ஒரு இடத்துக்கு போவீங்க, ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா போவீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஒரு சின்ன ரிஸ்க்கு தான், ஆனால் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. ஆரோக்கியம் மற்றும் மருத்துவ பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஸ்டொமக் பெயின், அதே போல் பார்த்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம், அசிடிட்டி கேர்லாம் இருக்கும். ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஸ்லீப்பிங் இஷ்யூ, மெடிடேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் சிவாலயத்துக்கு போனீங்கன்னா சிவபெருமானுக்கு ஒரு விளக்கு, நந்தியம் பெருமானுக்கு ஒரு விளக்கு, காலபைரவருக்கு ஒரு விளக்கு இந்த வாரத்தில் நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது. அதே போல் எலுமிச்சம்பழ தீபம் செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை அம்மனுக்கு முடிஞ்சால் போடுங்க. பெண்கள் போட்டால் சிறப்பு. நீங்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு டைம் கிடைச்சா போயிட்டு வாங்க. அதே போல் வெக்காளியம்மன் கோவிலுக்கு டைம் இருந்தாலும் போயிட்டு வாங்க. உங்களுக்கு இது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த வாரம் கொஞ்சம் ஆக்சிடென்ட்லாம் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணும், அதுக்காக சொல்கிறேன். அம்மன் கோவில் அந்த மாதிரி போயிட்டு வர்றது நல்லது. குரு வழிபாடு சிறப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது ரொம்ப எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் ஃபினான்ஷியலாக ஓரளவுக்கு கொஞ்சம் காப்பாற்றப்படலாம். எல்லாமே கொஞ்சம் வெற்றிகரமாக இருக்கும். அடுத்தடுத்து சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். ஸோ நெய் தீபம் ஏற்றிக்கோங்க. சில நான் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணுங்கள், சக்ஸஸாக இருக்கும். வாழ்காலமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது 12 ராசிகளுக்கான மேஷராசியிலிருந்து மீனராசி வரையில் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்த்தோம். இது எல்லாமே பொதுவான பலன்கள். இந்த பொது பலன்களை வைத்து சில பேருக்கு இந்த பொது பலன்களை 90-95% வரைக்கும் சில பேருக்கு சரியாக இருந்திருக்கும். சில பேருக்கு ஒரு 5% சரியில்லாமல் இருந்திருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து, ஜென்ம ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து, உங்களுடைய ஜாதகம் உங்கள் கையில் இல்லையா, நேமு, டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், அப்பா அம்மா பேர் எல்லாம் அனுப்பி கொடுத்து, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஒரு டைம் வாங்கிக்கோங்க. நான் ராஜ்குமார் சுவாமிஜி கிட்ட பேசணும், டாக்டர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் வாங்கிக்கோங்க. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்கிட்ட ஒரு 30 minutes or 45 minutes பேசுனீங்கன்னா தான் உங்களுடைய கர்ம வினை என்ன, உங்கள் ஜாதகம் என்ன, உங்களுடைய விஷயங்கள் என்ன, உங்களுடைய இந்த அடுத்த வரத்துக்கு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த 2026 நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகளை, என்னென்ன மாற்றங்களை நம்ம அனுபவிக்கணும், எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன், வளருக ஞானத்துடன்.